تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلك خير لكم لعلكم تذكرون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் மாதிரி இஸ்லாத்தை போல எந்த மதத்திலும் ஒழுக்க நடைமுறைகளை கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களிலே இல்லை. இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் ஒவ்வொன்றிற்கும் நடைமுறைகளை ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது. ஒரு மனிதர் உறங்க வேண்டுமென்றால் அதற்கான நடைமுறைகள், ஒரு மனிதர் உணவு உண்ண வேண்டுமானால் அதற்கான நடைமுறைகள், அவர் சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக பாத்ரூம் செல்கிறார் என்றால் அதற்கான நடைமுறைகள், இப்படியாக காலையில் செருப்பணிவதிலிருந்து ஆட்சி முறை செய்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் எல்லா நடைமுறைகளையும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹும் திருமறையிலே பல இடங்களிலே நம்மவர்களுக்கு பல நிகழ்வுகளை சொல்லி காட்டுகின்றான். அந்த விதத்திலே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நூர், சூரத்துல் ஃபுர்கான், சூரத்துல் ஷுஆரா போன்ற அத்தியாயங்கள் ஓதப்பட்டன. இதில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் நூரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின போது, உங்களுடைய பெண் மக்களுக்கு சூரத்துல் நூரை கற்றுக் கொடுங்கள், அதனுடைய தர்ஜுமாவை அறிவித்துக் கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். காரணம் என்னவென்றால், இதில் பெண்களுக்கான ஒழுக்க நடைமுறைகள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்கணும் இந்த உலகத்திலே என்பதை அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் நூரிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். காரணம், ஷைத்தான் விரைவாக அவர்களை தான் வெளிக்கெடுக்கின்றார். காரணம், 4 சுவற்றுக்குள்ளே அணிந்து கிடக்கக்கூடியவர்கள். ஆண்கள் 4 இடத்துக்கு வெளியில் செல்வதனால மார்க்கம் சம்பந்தமான சில விஷயங்களை காதில் வாங்கலாம், செயல்படுத்தலாம். அதனால் சீக்கிரம் அவர்கள் வெளியிட்டு போவதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த அத்தியாயத்தை இறக்கி இதை நபியின் மூலமாக இதை நீங்கள் சமுதாய மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று, நம்முடைய வீடுகளுக்கு சென்றாலும் அல்லது பிறருடைய வீடுகளுக்கு சென்றாலும் நாம் எப்படி செல்ல வேண்டும் என்ற நடைமுறையை அல்லாஹ் கற்பிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தர்சினு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்கள் உங்கள் அல்லாத வீடுகளுக்கு சென்றால், உங்களுடைய ஒருவருடைய வீடுகளுக்கு போகிறீங்க, மகன் வீட்டுக்கு அல்லது மருமகன் இப்படி ஏதோ ஒரு உறவு வீடுகளுக்கு செல்கிறோம் என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் சென்றால் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கள். முதல்ல அந்த வீட்டில் போய் கதவு தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொல்லுங்கள். அவருடைய அனுமதி பெற்று நீங்கள் உள்ளே நுழையுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் உணர்வு பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியான உபதேசங்களை உங்களுக்கு எடுத்துரைக்கிறான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நாம் சில இடங்களிலே சில வீடுகளுக்கு செல்வோம். சிலர் வீடுகள் வந்து கதவு தட்டினாங்க அப்படின்னா ஏதோ ஜின்னு சைத்தான் வந்து தட்டுற மாதிரி இருக்கும், டம் டம் டம்னு தட்டுவாங்க. உள்ளே இருக்கிறவங்க பிள்ளைகள்லாம் பயந்து போயிடும். அது நடைமுறை அல்ல. மிருதுவான முறையில் தட்டுறது, சத்தம் கேட்கலாம். இப்போ இன்றைய காலைக்கு நவீன முறை வந்துருச்சுன்னா காலிங் பெல் அடிக்கலாம் அல்லது லேசாக தட்டி சலாம் சொல்லி கூப்பிடலாம். இந்த நடைமுறையை நாம் பின்பற்றாமல் நேராக ஒன்று அவர் இருக்காரா இல்லை செய்கிறார் அப்படின்னு கதவு திறந்துருக்குன்னா வேகமாக போய் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, நடைமுறை இல்லை, அதை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் திருமறையை நமக்கு தடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, அதே போல் நீங்கள் போய் சலாம் சொன்னீங்க, அனுமதி கேட்டீங்க, வீட்டிலேருந்து எந்த பதிலும் வரல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருடைய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, கதவு தட்டுறீங்க அல்லது அழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா 3 முறை சலாம் சொல்லி அழையுங்கள். உங்களுக்கு பதில் வரல அப்படின்னா நீங்கள் திரும்பிடுங்க, அங்கே நின்றுக்கிட்டு மீண்டும் மீண்டும் அவங்கள நோவினப்படுத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள்.
ஒரு அவசர தேவையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நவீனமாக வந்துருச்சு. உடனே உட்கார்ந்த இடத்துலேருந்து ஃபோனை போட்டோம், எல்லாம் பேசிடுறோம். சில நேரங்கள் நேரடியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நேரடியாக தேடி போகிறோம், அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகளை சந்திக்க போகிறோம். இப்படியான சூழ்நிலைகளில், சந்தர்ப்பங்களில் நாம் எப்படி நடக்கணுங்கிற நடைமுறையை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். வெறுமனே அவர் நம்ம மகனாகவே இருக்கட்டும், நம்முடைய பிள்ளையாகவே இருக்கட்டும், வேகமாகவே என் பையன் இருக்கானா, என் பொண்ணு இருக்கா அப்படின்னு எந்த வீட்லையும் நுழையக்கூடாது. நம்ம பொண்ணுடைய வீடு தான், நம்ம பையனுடைய வீடு தான் என்றாலும் அதற்கும் ஒரு நடைமுறைகளை, ஒழுக்கங்களை அல்லாஹ்வும் ரசூலும் கற்பித்துக் கொடுக்கின்றார்கள். போய் நின்று சலாம் சொல்லணும். 3 முறை சலாம் சொல்லி உங்களுக்கு பதில் சொல்லப்படலை, உங்களுக்கு எந்த அழைப்பும் வரல, அனுமதி கிடைக்கலையா, திரும்பி இருக்கேங்கிற அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன்? அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும் என்பதாக அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பழக்க வழக்கங்கள், இந்த நடைமுறைகள் இஸ்லாத்திலே உகந்தது. இதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். வெறுமனே போய் டப்பு டப்புன்னு கதவை தட்டுறதோ, வெளியில் நின்று ஏங்க ஏங்க என்பதாக கூச்சல் இடுவதோ இதெல்லாம் நடைமுறையே அல்ல. அடுத்து உள்ளே இருக்கக்கூடியவர்கள், வெளியே நின்று நம்ம கதவை தட்டுறோம் அல்லது கூப்பிடுறோம், யாருன்னு தெரியல, உள்ளே இருந்து யாருங்க அப்படின்னு கேட்டால் நான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கதவை போய் தட்டுகின்றார். உள்ளே இருந்த நபி அவர்கள் யார் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த மனிதர் அண்ணே அப்படின்றார். நான் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை வெறுக்கிற மாதிரி, அண்ணே என்ன நான் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? அந்த நான் தான் சொல்லக்கூடாது. நான் இன்னார் வந்திருக்கிறேன், கதவை தரங்க, நான் இன்னார் வந்திருக்கேன், உங்களை சந்திக்கணும் அப்படின்னு உங்களுடைய பெயரை சொல்லுங்கள், யார் என்பதை அவர்கள் அறியணும். தேவைப்பட்டால் கதவை தருவாங்க, இல்லைங்க அவங்க வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னா வந்துடணும். உள்ளதான் இருக்கிறார் அப்படின்னா அவங்க சந்திக்க விரும்பலை அப்படிங்கும்போது ஒன்றே செய்யணும், உள்ளே வச்சுக்கிட்டே போய் சொல்கிறாங்க அப்படின்னு நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறதில்ல. உள்ளதான் இருக்கார், நான் பார்த்துட்டேன், வர சொல்லு அப்படின்னு அடாவடித்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஒழுக்க நடைமுறைகளை, வாழ்க்கைக்கு தேவையான நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதோடு மட்டுமல்ல, நம்ம வீடு அல்ல, வேறு வீடுகளுக்கு நம்ம போகிறோம், அல்லது நம்முடைய உறவுகளுடைய வீடு, அல்லது நம்ம பையனுடைய வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது, கையில் நம்ம கையில் தான் சாவி இருக்குது, வீட்டில் யாருமே இல்லை, நம்ம தான் அந்த வீட்டை திறக்கிறோம் போட்டுருவோம். அப்படின்றாலும் அந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் சலாம் சொல்லுங்க என்பதாக எல்லாம் சொல்லியிருந்தான். யாருமே இல்லை, எதுக்கு சலாம் சொல்லுங்க, செலுத்துக்கு தான் சொல்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஆனால் எல்லா இடத்துலையும் மலக்கள் இருக்காங்க, ரஹ்மத்துல்லாஹி மலக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நீங்கள் சலாம் சொல்லிட்டு நுழையுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்க, இருக்கிறது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் தான், நம்முடைய மனைவி மக்கள் தான் வீட்டில் இருக்கிறாங்க. சலாம் சொல்லிட்டு நிலைங்க, அது உங்களுக்கு அருள் உண்டாகுவதற்கு, உங்களுக்கு பரக்கத்துக்கு காரணமாக அமையும் என்பதாக எல்லாம் சொல்லியிருந்தான். ஆனால் நமக்கு என்ன செய்யுது? கூச்சமாக இருக்குது. நம்ம மனைவிட்டு போய் சலாம் சொல்கிறதா, நம்ம பிள்ளைகிட்டு போய் சலாம் சொல்கிறதா அப்படின்னு நமக்கு கூச்சமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரசூலும் அதிலே உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது, இது அல்லாஹுடைய வார்த்தை. ஏன்னா அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்த வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன போது அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி மர்ஹபன் அலைக்கும், வாங்க உங்களுக்கு நல்வரவாக உங்களுடைய வரவு, சலாம் சொல்லி அவங்களை வரவேற்றார்கள். ஹதீஸ் என்ன தெளிவாக இருக்குது. அப்போ இது மலக்குகளுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை. அப்போ அந்த பரக்கத்தான வார்த்தையை நீங்கள் மொழிந்துட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இருக்கிறது ஏன் மனைவி, ஏன் புள்ள, நான் என்ன சலாம் சொல்லணும், நான் மட்டும் போக வேண்டியதானே, அது வரல. சலாம் சொல்லிட்டு உங்களோட வீடுகளுக்குள்ளே, உங்கள் வீடாக இருந்தாலுமே நுழையுங்க. அல்லது யாருமே இல்லை, வெளியூருக்கு போயிட்டு நீங்கள் தான் வந்து கதவை திறக்கிறீங்க, உள்ளே யாரும் இல்லை, இப்போ நீங்கள் தான் உள்ளே நுழையிறீங்க அப்படின்னாலும் சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கிறான்ல. யாருமே இல்லை, இப்போ தான் நீங்கள் கதவு திறந்து உள்ளே போகிறீங்க, அப்படி என்றாலும் சலாம் சொல்லிட்டு நுழையுங்க, அது அல்லாஹ் குலத்திலிருந்து உங்களுக்கு பரக்கத்தாக ஆகும் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
இப்படி சில நடைமுறைகளை, பழக்க வழக்கங்களை, சில ஒழுக்க நெறிமுறைகளை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அத்தியாயத்தின் மூலமாக சமுதாய மக்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நடைமுறை ஒரு நேரத்தில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே, வீட்டில் நானும் என் தாயார் தான் இருக்கிறோம், வீட்டில் யாருமே இல்லை, இருக்கிறது என்னுடைய அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, நான் தான் அவங்களுக்கு ஹிதுமத் பண்ணுறேன், பணிவிடை செய்கிறேன், அவங்களால செம்மை எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, உணவு உண்ண முடியாது, எல்லா தேவைகளையும் நான் தான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இந்த நிலையில் நான் சலாம் சொல்லி போகணுமா, அனுமதி கேட்டு தான் போகணுமா அப்படின்னு ஒரு சஹாபி கேட்டாங்க. சலாம் ஆமான்னு சொன்னாங்க. அது மீண்டும் அந்த சஹாபி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, வேறு யாருமே இல்லை, என்னுடைய மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், தாயார் தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணையை நான் தான் இருந்து எல்லா பராமரிப்பும் செய்கிறேன், நான் கேட்டுட்டு போகணுமான்னு கேட்டாங்க. இப்படியே அந்த சஹாபி 3 முறை கேட்டாங்க. சல்லல்லாஹு ஆமான்னு சொன்னாங்க. மீண்டும் அந்த சஹாபி கேட்கும்போது சொன்னாங்க, சல்லல்லாஹு உங்களுடைய தாயை ஆடையற்ற நிலையில் அல்லது அரை நிர்வாணத்தில் பார்க்க நீங்கள் விரும்புவியா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க. ஏன்னா வெளியிலேருந்து நம்ம போகிறோம், உள்ளே இருக்கக்கூடியவங்க வெக்கையின் காரணமாக, உள்ளே இருக்கக்கூடிய சூட்டின் காரணமாக கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு ஆடைகளை கொஞ்சம் கலைந்திருக்கலாம், அப்போ அரைக்குறை நிலையில் இருக்கலாம். அப்போ அவங்க தங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கு அவகாசம் வேணும். அதுக்காக வேண்டி தான் கதவை தட்டுங்க, முன்னாடி சலாம் சொல்லுங்க, அனுமதி கேளுங்கிற நடைமுறையை அல்லாஹ் கொண்டு வரலாம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் பெண்கள் முழுமையாக பருதா உடையவங்க இருப்பாங்க, வீட்டில் இல்லை, வெளியில் வந்தால் மட்டும்தான் பருதா அணிவாங்க. அப்போ உள்ளே இருக்கும்போது தான் கணவன் இருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தன்னுடைய அத்தா அம்மா இருக்கிறாங்க, அவங்களோட கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் தான் விளங்குவாங்க. சில நாட்களில் ஏன்னா நம்ம வீட்டுக்கு உடனே செய்வோம், ஆடைகளை கலைஞ்சிடுவோம், எந்த நேரமும் நம்ம முழு உடையோடு இருக்கிறது இல்லை. இப்போ அதே போல் பெண்கள் சில அசௌகரிய உறவுகளால் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் கொஞ்சம் ஆடைகள் விலகி இருக்கலாம். அப்போ அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த ஒழுக்கங்களை, கருப்பு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். போன உடனே நேராக வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க, செய்யாதீங்க, கதவை தட்டுங்க, அனுமதி கேளுங்க, சலாம் சொல்லுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் உள்ளே போங்க, அனுமதி கிடைச்ச பிறகு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹும் கற்றுக் கொடுக்குறான். அப்போ அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வேணும் அப்படின்னாங்க. உன்னுடைய தாயாராகவே இருக்கட்டும், உன்னை பெற்று வளர்த்தெடுத்த ஈண்டெடுத்த தாயாக இருந்தாலும் கூட அனுமதி இல்லாமல் உள்ளே போகாதே, சலாம் சொல்லி அவங்களுக்கு பதில் வாங்கிக்கிட்டு அதற்கு பிறகு நீ உள்ளே போகணும் என்ற நடைமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு விட்டுக் கொடுக்கின்றார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, யாருமே இல்லை, பூட்டி இருக்க வேண்டும், நான் தானே போகிறேன், என்கிட்ட சாமி இருக்குது, யாருக்காக நான் சலாம் சொல்றது என்ற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா அது தஹியத்து மின் இந்தில்லா, அல்லாஹ்விட்டிருந்து அது காணிக்கை, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான நிகழ்வு. அதனால் அதை இழக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். ஆக நல்ல விஷயங்களை கடைபிடித்து நன்மக்களோடு சேர்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.